சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. 81வது பாடல் கந்தர் அலங்காரத்தில் அனுபவிக்க இருக்கின்றோம். 81, 82, 83 பாடல்கள் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 81வது முத்தான மலரானது காலனை ஓட்டுவேன் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து இந்த மலரை இடைச்சிருக்கார் அருணகிரியார். அவர் பாடினதுக்கு இந்த காலனை ஓட்டுவேன் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 81வது பாடல் அருணகிரியார் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஏமா பயம் இல்லை, யார் வந்தாலும் என்ன, நீ இருக்க என்னை காப்பாத்த, எனக்கு எதற்கு பயம் அப்படின்னு சொல்லவ இப்ப நான் காலனை ஓட்டுவேன்கிறார். பாரதியார் பாடின பாட்டு நம்மளுக்கு காலா வாடா, நீ என்னை இது பாரு, எட்டி பாருடா நீ அப்படின்னு அவர் இது பண்ணின மாதிரி, சேலஞ்ச் பண்ண மாதிரி இவரும் பண்றார். நீ வந்துடுவியா, வந்தேன்னா உன்னோட உயிரை நான் போக்கிடுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு நம்மள்ட்ட. எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம், அனுபவிக்கலாம். தாராகணம் எனும் தாய்மாரருவர் தரு முலைப்பால் ஆராது உமை முலைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்த போது உயிர் வாங்குவனே. தாராகணம் எனும் தாய்மாரருவர் தரு முலைப்பால் ஆராது உமை முலைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்த போது உயிர் வாங்குவனே. தாராகணம் எனும் தாய்மார் அருவர் தரு முலைப்பால் ஆராது உமை முலைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே. எப்படி ஒரு இதா சொல்ற. தாராகணம் யார கூப்பிடுறார், யாருக்கு இப்போ ஒரு இது பண்றார், அந்தகா யாரு, அந்த முடிவு வரும்போது வரக்கூடியவன் கூற்றுவன், உடலையும் உயிரையும் கூறாக ஆக்குபவன் கூற்றுவன் யமன். அந்தகா யமனே. தாராகணம், தாராகணம்னா நட்சத்திர கூட்டங்கள். யாரு, கார்த்திகை முதலான 6 நட்சத்திர பெண்கள் பாலகனால் வளர்க்கப்பட்டவர் இல்லையா, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். அதனாலதான் கார்த்திகேயா அப்படின்னு சொல்ற, கார்த்திகை பாலா அப்படின்னு சொல்லப்படுகின்றார். தாராகணம் நட்சத்திர கூட்டம். ஏன்னா இந்த பாட்டு பார்த்திருக்கலாம், காற்றினிலே வரும் கீதம், அதுல தாரா கணங்கள் தயங்கி நின்றிடவும் அப்படின்ட்டு. ஏன்னா கண்ணனோட குழல் இசையை கேட்டு தாரா கணங்கள் நட்சத்திர கூட்டங்கள்லாம் அப்படியே நின்றுடுறதாம், நகராம அப்படியே அவருடைய குழல் இசைக்கு மயங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதனால தாரா கணங்கள், இந்த கூட்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள் யாரு என்னும், நட்சத்திர கூட்டங்கள் என்னும் தாய்மார் அறுவர், தாய்மார்கள் 6 பேரும். தாராகணம் இது வடமொழி சொல். இது கார்த்திகை முதலிய 6 நட்சத்திர மங்கையர்கள் வளர்த்த பாலகன். அவர்கள் தந்த முலைப்பால் ஆராது, அவர்கள் தந்த முலைப்பாலை அருந்தி திருப்தி அடையாமல் ஆராது உமை முலைப்பால் உண்ட பாலன். உமா பார்வதி தேவி பரமேஸ்வரியின் கொங்கையில் ஸ்தனங்களில் சுரந்த பாலை அருந்திய. ஏன்னா உமா, உமா அப்படிங்கிறது வடமொழி சொல். இதுவும் உ பிளஸ் மா. ஏன்னா பார்வதி தெரியும், அந்த மன்மதனை இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் தவம் இருக்க
அசுரர்களை அழிக்கிறதுக்காண்டி எல்லாம் இது பண்ணணும். இவரோட தட்சனோட யாகத்தை அழிச்சிட்டு அவர் போயிடுறார். உமை எப்படி அந்த பார்வதி தேவி இவரோட சொல்ல கேட்காம தட்சனோட யாகத்துக்கு போய் அவர் ஈசனோட பாகத்தை முடக்கினதுனால அக்னியில வேள்வியில இது பறிஞ்சு வேற பார்வதியாக அவதாரம் பண்றா. உமா அதான் என்ன சொல்றாரு, மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 5 வயசுல சிவபெருமான கணவனா அறையிட்டு தவம் பண்ண போறாளாம். அப்போ சொல்றாளாம் பர்வதராஜன் என்ன சொல்றார், அவ அம்மாவும் சொல்றா, வேண்டாம் நீ குழந்தைமா, உன்னால தவம் செய்ய முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னார். மா அப்படின்னு கூட்டு மா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பெயர் பார்வதி தேவிக்கு உமா அப்படிங்கிற பெயர் வழங்க பெற்றதாய் ஆரம்பித்தது. இதனால உமை முலைப்பால் உண்ட பாலன், உமையினுடைய பாலன் பரமேஸ்வரின் ஸ்தலங்களில் சுரந்த பாலை உண்ட குழந்தை முருகனின் அறையில் கட்டும் சீராவும் இடுப்பில் எது அசைக்கும் அரை பட்டிசை, அறையில் கட்டுவதால் அது சீராங்கிறது என்னது, ஒண்ணு சீலை சொல்லலாம், அதான் சேலை, இல்ல மர உரி, எது வேணா சொல்லலாம். சீராங்க போது இடுப்புக்கும், அதாவது உடல்ல நேர் பாதியில இருக்கிறதுனால அதுக்கு பெயர் அறைன்னு வந்தது. இடுப்புல கட்டுறது துணிக்கு பெயர், அதனால அறையில் உடுத்திய அப்படின்னு சொல்ற இது அறை. அந்த அறையில் கட்டிய இடுப்பில் அசைக்கும் அரை பட்டிசை, குழந்தை முருகனை கற்பனை பண்ணி பாருங்கோ, அழகா சொல்ற. இடுப்புல பட்டாடை, இடுப்பில் அசைக்கும் அரை பட்டிகை, கையில் சிறுவாள், திருக்கரத்தில் தரித்த சிறிய வாழ் படையும் வேலும் வேல் படையும், என் சிந்தையை விட்டு அகலறதே கிடையாது. எப்போது எனக்கு நினப்புல ஃபுல்லா என்னோட சிந்தையில முருகனோட இந்த கோலம்தான். இடுப்புல கட்டின அரை பட்டிகையும் கையில் சிறு வாளும் வேலும் வச்சு கொண்டு இருக்கின்றார். என்னுடைய மனத்தே எப்பொழுதும் அகலாமல் அங்கேயே குடிகொண்டு இருப்பதால் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா அப்படின்னு சொல்லிட்டார். அந்தகான்னு முதல்ல சொல்லிட்டார், வாராது அகல். நீ என்னோட இது முன்னால வந்தேனால் நீ வராது நீங்குவாய், வாராது அகல், போய்விடு, நான் உனக்கு எச்சரிக்கை பண்ணிட்டேன். ஏன்னா என் சிந்தையில எப்போ முருகன் இருக்கான், நீ வாராது போய்விடு, என் முன்னாலேயே வந்துடாதே. அப்படியும் அதையும் மீறி நான் இவ்வளவு சொல்லியும் நீ என் முன்னால வந்துட்டையோ, வந்த போது உயிர் வாங்கிடுவேன், பார்த்துக்கோ. நீ இதையும் மீறி என் அருகில் வருவாயானால் நீ வந்த பொழுதே உனது உயிரை போக்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா கான்ஸ்டன்டா சொல்றாரு அவர். இது நான் நிச்சயமா இருக்கும். ஏன்னா முருகன் என் சிந்தையில எப்பவும் இருக்க, அவர் இருக்கிறதுனால நீ வரவே முடியாது, வாராது போயிடு, பயந்து போயிடு என்கிட்டக்க வராம. அதையும் மீறி வந்தா நான் உயிரை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரு முலைப்பால் ஆறாது உமை முலைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்த போது உயிர் வாங்குவனே. என்ன சொல்றார் அழகா, யமனே, நட்சத்திர கூட்டம் என்கிற தாய்மார்கள் 6 பேரும் தந்த முலைப்பாலை அருந்தி திருப்தி அடையாமல் பரமேஸ்வரின் ஸ்தலங்களில் இருந்து சுரந்த பாலை அருந்திய குழந்தை முருகனின் இடுப்பில் அசைக்கும் அரைப்பட்டிகையும் திருக்கரத்தில் தரித்த சிறிய வாழ்படையும் வேல்படையும் என் மனத்தே எப்பொழுதும் அகலாமல் இருக்கின்றது. ஆதலால் என் முன்னே நீ வராது நீங்குவாயாக, நீ வருவாயாகில் வந்த பொழுதே உனது உயிரை போக்கிடுவேன் அப்படின்னு சொல்றார் இவர். இதோட கருத்துரையா நம்ம என்ன பார்க்கலாம், யமனே, முருகப்பெருமானின் அரைப்பட்டிகையும் சிறு வாழ்படையும் வேல்படையும் என் மனத்து அகத்தே உள்ளன, என் முன் வராதே, வருவாயாகில் அந்த க்ஷணமே உன் உயிரை போக்குவேன் அப்படின்னு சொல்றார் அருணகிரியார். அடுத்தது 82வது பாடல். என்னுடைய மனம் எங்கேயோ போறது, நமக்கே தெரியும். மனசுக்கு கடிவாளம் போட்டு நம்மளால நிறுத்தவே முடியல. உடல் இங்க இருக்கும், மனசு எங்கேயோ போயின்னு இருக்கும். சில பேர் பார்த்தேன்னா இப்படியே இருப்பா,
உடல் மட்டும் இருக்கும், இப்படி எங்கேயோ சிந்தனையில அப்படியே உட்காந்துட்டு இருப்பா, எங்கேயோ சஞ்சாரம் போயிட்டு இருக்கும். ஏன்னா மனசு எங்கேயோ போறது. இங்க இல்ல, அவளோட மனசு சூழ்நிலையில ஒட்டாம எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த மனசுக்கு கடிவாளம் போடுறதுக்கு நம்மளால முடியல. அதனால அந்த கடிவாளம் போட்டு அந்த மனசை எங்க வைக்கணும்? உன்னுடைய திருவடியிலேயே நிறுத்திக்கோப்பா. என் மனசு எப்பவும் உன் திருவடியில தான் இருக்கணும். அதற்கு நீ தான் எனக்கு அருள் பண்ணணும். மனம் திருவடியில் அழுத்தமாக இருக்கணும். அதற்காக வேண்டிக் கொள்கிறார் அருணகிரியார். இந்த 82வது முத்தான மலரானது இந்த தலைப்பால இந்த மாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பணிய பணித்தருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூரபயங்கரனே. தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழினைக்கே புகட்டி பணிய பணித்தருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே. தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழ் இணைக்கே புகட்டி பணிய பணித்தருளாய் புண்டரீகன் அண்ட முகட்டை பிளர்ந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட வெட்டி பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கரனே. அழகா சொல்லியிருக்க. புண்டரீகன் யாரே? தாமரை. புண்டரீகம்னா தாமரை. அந்த தாமரை மலரை அயன் திருமாலின் உந்தி எது? உந்தி கமலம். உந்தி கமல பெருமாள் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி திருமாலின் உந்தியில தொப்புள்ள தாமரையில் உதித்தவனாகிய அயனின் பிரம்மலோகத்தை, அதான் அண்டமுகட்டை, உலக உச்சியை. ஏன்னா பிரம்மலோகம் வரைக்கும் தான் நம்மளால ஜீவன் போக முடியும், அதற்கு மேல போக முடியாது. அதனால அண்ட முகட்டை உலக உச்சியை பிளந்து வளர்ந்து, அதை பிளந்து ஓங்கி இந்திரலோகத்தை சொர்க்க பூமியை முட்ட மோதுமாறு எட்டி, அது வரைக்கும் எட்டி போய் பகட்டின் பொருதிட்ட திக்கு யானைகள் போன்று போர் செய்த பகட்டில், திக்கு யானை, பகட்டில் பொருதிட்ட அந்த யானை போன்று போர் செய்த நிட்டூர சூரன். நிட்டூரன் கொடியவனான அந்த சூரபத்மனுக்கு பயங்கரன், பயத்தை கொடுத்தவன். சூரபத்மன் சிறுவன், இவன் என்ன செஞ்சிருவான்? போருக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா அனுப்புறா. எல்லாரும் போயிட்டானுன்னா கடைசியில வரான் சூரபத்மன். இந்த பாலகண்டக இவ்வளவு இது இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 3 எதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை. நம்மள்ட்டையும் இந்த அரக்கர்கள் இருக்கு. இந்த அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் பகவான் இருக்கார். நம்ம மனசுக்குள்ள இத்தனை அரக்கர்கள், வெளியிலேயே வேண்டாம், எதிரிகள் நம்ம உள்ளே இருக்கா. அப்போ இந்த எதிரிகளை அழிச்சா நம்ம முருகனை அடையலாம். அதற்காண்டிதான் நிட்டூர சூரன், கொடியவனான அந்த சூரபத்மனுக்கு பயங்கரத்தை செய்தவனே, பயத்தை, பயப்படுறான். சிறுவன் நினைச்சு எள்ளி நகையாடினவன் அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு செய்தவனே. தகட்டின் சிவந்த கடம்பையும் சொல்ற, தகட்டின் சிவந்த தகடு போன்று கடப்ப மலர் மாலை, சிவந்த கடப்ப மலர் மாலையையும் நெஞ்சையும் எனது மனத்தினையும் தாழ் இணைக்கே உனது 2 திருவடிகளுக்கே புகட்டி பணிய பணித்தருள். அங்கேயே உன்னுடைய திருவடியிலேயே தஞ்சம் என்று, சரணம் என்று என்னுடைய மனதை சமர்ப்பித்து உன்னையே வணங்குமாறு எனக்கு நீ ஆக்ஞையிடு, எனக்கு நீ ஒரு கட்டளை கொடு அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார். இதுல உந்தி திருமாலின் உந்தி தாமரையில் உதித்தவனாகிய அயனின் உலக உச்சியை பிளந்து ஓங்கி சொர்க்க பூமியை மோதுமாறு எட்டி போய்
திக்கு யானைகள் போன்று போர் செய்த. இதுல அழகா சூரபத்மன் எவ்வளவு கொடியவன், எப்பேற்பட்டவன், யானை போன்று. எப்படி சொல்றார், பிரம்மலோகத்தையும் தாண்டி உலக உச்சியை எட்டி அதிலே பிளந்து ஓங்குமாறு போர் செய்தான். அப்போ சூரபத்மன் எப்பேற்பட்ட வல்லமை உடையவன் நமக்கு சொல்றாரு. ஆனா முருகப்பெருமான் அதை விட வல்லமை உடையவன். ஏன்னா சிறுவனா நினைச்சவருக்கு எத்தனை பலம் இருக்குட்டு அவனுக்கு பயத்தை கொடுத்தவர் அப்படிங்கிறதா சொல்றார். அப்போ திக்கு யானைகள் போன்று போர் செய்த கொடியவனான சூரபத்மனுக்கு பயத்தை செய்தவனே, தகடு போன்று கடப்ப மலர் மாலையையும் எனது மனத்தினையும் உனது 2 திருவடிகளுக்கே சமர்ப்பித்து வணங்குமாறு எனக்கு ஒரு ஆக்ஞை பிறப்பிப்பாயாக முருகா அப்படின்னு வேண்டிக்கிறார். ஏன்னா தகட்டின் அப்படின்னு சொல்றார். அது தகடு போல சிவந்த இதழ்களை உடையது. அதனால புற இதழ்களில் சிவந்து இருக்கும் கடம்ப மாலை, சிவந்த அப்படிங்கிற அந்த மாலையை அணிந்தவன். இதுல திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெருந்தன் சண்பகச் செறி கருந்த கட்டூளை பூ மருதி ஒள்ளி நிரட்டி முகை சூழ் தகட்ட பிறழ்வாய் முள்ளி அப்படின்னு சொல்றார். அதாவது கடம்பு, சிவந்த கடம்பு, சிவந்த அப்படின்னு செங்கடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால ஆகு பெயராக செங்கடம்புன்னு சொல்லிட்டார். அந்த மாலையை அணிந்தவன், சிவந்த நிற கடம்ப மலர்கள் பொருந்திய மாலையை அணிந்தவன். புண்டரீகம் தாமரை, இதுல அழகா அப்ப தாமரை மாலை அப்படின்னு அதுவும் சொல்லலாம். யாரு தாமரை மாலையை உடையவன் சொல்லலாம், தாமரையில் உதித்தவன் அயன்னு சொல்லியிருக்கலாம். பகடு ஆண் யானை, இது அப்படியே போர் புரிய வந்ததுன்னா அண்ட முகட்டுகளை எல்லாம் முட்டி அப்படின்னு போர் புரியுமா. அண்டத்தை தாங்கும் திக் கஜம் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட கஜங்கள் அதை போன்று சூரபத்மன் போர் செய்தான்னு சொல்றார். அப்ப இதுல கருத்துரையா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சூர பயங்கரனே, சூரனுக்கு பயத்தை கொடுத்தவனே, எனது மனம் உனது சீர்பாதத்தில், உன்னுடைய திருவடிகளில், செம்மையான திருவடிகளில் படியுமாறு எனக்கு நீ கட்டளை பிறப்பித்து என்னை ஆட்கொள்வாய், ஆக்ஞாபித்து அருள்வாயாக அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார். அடுத்தது 83வது பாடல். இந்த முத்தான மலர், எத்தனை ஒன்னொன்னு முத்து மலர்கள் தான். முருகனுடைய போர்த்திரம் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து, இதுல அவர் பாடின பாடலுக்கு இந்த தலைப்பை கொடுத்து இந்த பாடல் இந்த மாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. 83வது பாடல். தேங்கிய வண்டத்திமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாபப் புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டவே. தேங்கிய வண்டத்திமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டவே. தேங்கிய வண்டத்து இமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8 வழிவிட்டவே. இதுல சிற்றடிக்கே, சிற்றடி, முருகன் பாலகன், சின்ன குமரனாக இருக்கக்கூடியவன், இளம் குமரன். அதனால சிற்றடி, சிறிய பாதங்களை உடையவன். அதனால உன்னுடைய சிறிய சீர்பாதத்திற்கே பூங்கழல் கட்டும் பெருமாள், அழகிய வீரக்கடலை கட்டிக்கொள்கின்ற பெருமாள். எப்பேற்பட்டவன் பெருமாளே, திருப்புகழ்ல ஃபுல்லா பெருமாளே 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 தான், அப்படியே கூப்பிடுற பெருமாளே. அப்பேற்பட்ட பெருமான் தேங்கிய
அண்டத்து இமையோர், தேங்கிய வண்டத்திமையோர்னு இருக்கு, தேங்கிய அண்டத்து இமையோர், கூட்டங்கள் நிறைந்த அண்டம். இதுல அண்டம்ங்கிறது எதை சொல்ற? சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை உணர்த்தி சொல்றது இங்க. அப்போ அண்டத்து சொர்க்க பூமியில் உள்ள இமையோர், இமையோர் சிறை விட. யாரு இமையோர்கள்? தேவர்கள். ஏன்னா அவர்களுக்கு இமைக்காது, கண்கள் இமைக்காது, அதனால இமையோர் அப்படின்னு அவர்களுக்கு பெயர். அதனால தேவர்கள் இமையோர் அப்படின்னு சொல்றார். அந்த அண்டத்து இமையோர், தேங்கிய அண்டத்து இமையோர், கூட்டங்கள் நிறைந்த சொர்க்க பூமியில் உள்ள இமையோர்கள் தேவர்களின் பந்தம் சிறை விட, பந்தம் விடுபட, கலாபம் புரவி மிசை. கலாபம், கலாபமயிலே தோகையை உடைய வாகனமாகிய. இந்த இடத்துல புரவினா குதிரைனா அந்த வாகனத்துக்காக சொல்லப்படுகின்றது. அதனால இங்க முருகனுடைய வாகனம் மயில். அதனால இங்க தோகை, கலாப புரவி மிசைன்னு சொல்றதுனால தோகையை உடைய வாகனமாகிய மயிலின் மீது மிசை. மிசைனா அதன் மீது. சிந்து நதியின் மிசை சொல்றா இல்லையா, அதான் அந்த மிசை அப்படிங்கிறது அதன் மீது தாங்கி நடப்ப, தன்னுடைய திவ்ய சரீரம் சுமக்க பெறுமாறு நடப்ப செலுத்தவும். சூரன் தளம் முறிந்தது.